மதிப்பிற்குரிய மகர ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சுதா. மகரம் ராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 2025ஆம் வருடம், அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும்? நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்ன? என்னென்ன மாரியான சுப பலன்களை நாம் அனுபவிக்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த கால வாழ்க்கை பிரச்சனைகளை பத்தி இந்த பதிவுல நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நடந்து முடிந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை நான் வேற சொல்லி உங்கள போர் அடிக்க விரும்பல. ஏன்னா, போனத பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, நடக்க போறத பத்தி யோசிக்கிறதுக்கான மனநிலையில நம்ம வரமாட்டோம். இல்லையா? அப்ப நமக்கு நடக்க போற மனநிலை அப்படிங்கிறது நமக்கு யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, நடக்க போற விஷயங்கள பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத தான் நாம வர வச்சுக்கணுமே தவிர, போன விஷயங்கள பேசி பொழுத போக்க வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே. நண்பர்களே, நம்ம காணொளிய புதுசா பார்க்கணும்னா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். நீங்கள் செய்த தர்மம், நீங்கள் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த உபகாரங்கள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் செய்த தானத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக எதிர்வரக்கூடிய 2025ஆம் வருடத்திலிருந்து உங்களுக்கு புண்ணிய பலன்கள் ஆரம்பம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. அதாவது எதற்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்காகவும் நீங்க மனசஞ்சலம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனசுல இருக்கிற அந்த அச்சம், பயம், அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், மன விரக்தி, இதையெல்லாம் தூக்கி ஆட்டோமேட்டிக்கா வெளிய போட்டுருங்க. இத நாம உள்ளுக்குள்ள வைக்க வைக்க நடக்க போற நல்ல விஷயங்கள கூட நம்மளால எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம ஆயிருவோம். ஏன்னா, நம்மளுடைய மனம் தெளிவாக இருந்தால் தான், நாம் வேண்டுகின்ற வேண்டுதல் கூட அது நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டாலும், நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கும், முடிவுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடியது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த மனம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. மனசு மட்டும் நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா, நாம வாழ்க்கையில என்னைக்குமே தோக்க மாட்டோம். அடுத்தடுத்து வெற்றி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த வெற்றியின் ஸ்தானத்தில் தான் உங்களுடைய ராசி அதிபதியும், உங்களுடைய குடும்ப அதிபதியுமான சனி பகவான் 2025ல மார்ச் மாதம் 29ஆம் நாள் பெயர்ச்சியாகி அமரப் போறார். தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஸ்தானத்துல போய் உட்கார போறார். அதாவது மற்றவர்களுடைய உதவியை நாடியோ, மற்றவர்கள் உதவி செய்து நாம் வாழ வேண்டிய அவசியத்திலோ இல்லாம இருக்க போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்து என்ன நடக்கும்? போற காரியம் நடக்குமா? நடக்காதா? என்னமோ ஏதோ அப்படிங்கிற மன பயம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சனி பகவான் போய் இருக்க போற வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீட்டில இருக்க போறார். இந்த குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, அயன சயன போக விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒரு இறைவனுடைய பாதத்தை நாம் சரியாக பற்றுகின்ற பொழுதுதான், அந்த இடத்தில் மனமுருகி நாம் வேண்டுகின்ற பொழுதுதான், அந்த இறைவனே நமக்கு இறங்கி வந்து உதவி செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு சக்தியை நாம் ஆட்கொள்ள வேண்டுமென்றாலும், மனமு வந்து அதாவது பக்தி லயத்துல மூழ்கி நம்ம வேண்டி, நம் கண்களிலிருந்து அந்த இறைவனை நினைத்து ஒரு துளி கண்ணீராவது நம்ம கண் வெளியிலிருந்து பிதுங்கி வெளிய வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம மனசுக்குள்ள அப்பதாங்க இறைவன் குடி போறார்ன்னு வச்சுக்கங்க. உள்ள வந்துருவார். அப்பதான் இறைவனுடைய சக்திய நம்ம முழுசா அடைய போறோம் அப்படிங்கிற அர்த்தம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல இறை பக்தியில ஆழ்ந்து சிந்தித்து லயித்து செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படிங்கிறது. அந்த இடத்தில் தான் உங்களுடைய முயற்சிக்காரகன் இருக்க போறார். அப்போ நம்முடைய முயற்சிகள் தோல்வி அடையுமா? நமக்குத்தான் இறைவன் பக்கபலமாக இருக்கின்றாரே. நாம் செய்த தான தர்மங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதே. நாம் எந்த சூழ்நிலையிலையும், எந்த நிமிஷத்திலையும் மற்றவர்களுடைய உதவியை நாடி நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாமளே உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ ஒவ்வொரு அடியும் மனசுல தன்னம்பிக்கை, தைரியத்தோட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ் ஆகும். இது போற காரியம் நிச்சயமாக சக்சஸ் ஆகும்.
இதற்கு முந்தைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களை கொடுமைப்படுத்திய காலகட்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். பயங்கரமான துன்பங்களுக்கு ஆளாகி, துயரங்களுக்கு ஆளாகி, வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடித்துக் கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். அத்தனை விஷயங்களிலும் நாம துன்பப்பட்டு, துயரப்பட்டிருப்போம். எப்போதாவது பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது, அது நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இப்பதான். அதனால இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தாப்புல 2½ வருட காலம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்க போறது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்னடைவை சந்திக்க போறதும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இனி அடுத்து என்னென்ன காரியங்கள் நமக்கு சுபமாக, ஜெயமாக நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். முதலாவதாக, நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தையாவது என்னால செய்ய முடியல, நடக்க மாட்டேங்குது. அத ஏன் தொடர்ந்து அத செஞ்சு நம்ம டயத்த வேஸ்ட் பண்ணணும், அந்த காரியத்த வீண் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இனி அத தூசி தட்டி எடுக்கலாம். அத எடுத்து நாம அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கா சுமூகமா செயல்பட்டு, மனசுக்கு சந்தோஷமா நிறைவேறி முடியும். அப்படி என்றால் என்னங்க அர்த்தம்? அதாவது இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களோ, ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள்னால் ஏற்பட்ட வம்பு வழக்குகளோ, இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள், ஒரு பயணங்கள் மூலியமாக நம்ம அலைச்சல சந்திச்ச காலங்களோ, போற காரியங்கள் எல்லாம் நமக்கு தடை தாமதப்பட்டு இருந்தால், கிடப்பில் போடப்பட்டிருந்தால், இனி அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது முதலாவதாக சொல்லக்கூடிய பாயிண்ட். ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஐயா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படி என்று கேட்டால், தாராளமாக அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஐயா, நான் கடுமையாக உழைக்கின்றேன், 12 மணி நேரத்துக்கு நான் 15 மணி நேரம் உழைக்கின்றேன் ஐயா, பலாபலன் இல்லை. அதனால் நான் என்னுடைய உழைப்பை நானே வேஸ்டா மற்றவங்களுக்கு உழைச்சதுதான் மிச்சமே தவிர, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் இதுவரைக்கும் பெறவில்லையே ஐயா. எவ்வளவு உழைப்பு உழைத்தாலும் அந்த இடத்தில் என்னை தூக்கித்தான் எறிகின்றார்களே தவிர, என்னை தோளை தட்டி கொடுத்து பரவாயில்லை என்று சொல்லி ஒரு மனிதனும் என்னை சொல்வதில்லை ஐயா. ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? என்னைக்காவது நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு பலன் கிடைக்கும்னு நினைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அது இந்த நேரத்துல அதுவும் சரியாகும். அப்போ உங்களை வேலை செய்கின்ற இடத்தில் உங்களை துன்பப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, உங்களுடைய உழைப்பை சுரண்டியவர்கள் இனிமேல் சுரண்டப் போவது கிடையாது. அப்ப நாம சக்சஸ் ஆகலாமா? சக்சஸ் ஆகலாம். ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணினேன். பல லட்சங்களை நான் இழந்து நடுத்தெருவுல வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எனக்கு வந்துருச்சு ஐயா. நான் என்ன செய்வது? எந்த பாதை வழி நான் போலாம்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கான வழியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கான வழியும் திறக்கும் அப்படிங்கிறத நீங்க ஒரு தன்னம்பிக்கையா உணர்ந்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த செய்தொழில் மேன்மை அப்படிங்கிறது, அதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்சஸ். நீண்ட நாட்களாக நான் நஷ்டத்தையே சந்திச்சு வந்துகிட்டு இருந்தேன், லாபத்தை நான் அடைய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தால், இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நஷ்டம் அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு விடுபட்டு வெளியில கொண்டு வந்து, லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்காவிட்டாலும் உங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்புல இந்த மகர ராசி நண்பர்கள் உங்களுக்கு பலாபலன்கள் இருக்கும். புரியுதுங்களா? எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுடைய அந்த இறைபக்தி மனம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தூய்மையான மனம், அந்த அன்பான மனம், அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது நினைத்தால் எதையும் ஆட்கொண்டு விடும். அந்த மனதிற்கு கட்டுப்படாதவர்கள் எவராலும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனம் அப்படிங்கிறது உங்களை ஜெயிக்க வைக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள் நண்பர்களே. இந்த 2025க்கு மேல சுமார் ஒரு 2½ வருட காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பொன்னான காலம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள், நீங்கள் ஏன் அடிக்கடி பின்னடைவை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க எதையுமே சரியா செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை எடுத்து செயல்படுறதுனால தான் கொஞ்சம் பின்னடைவு வந்துகிட்டே இருக்கு. அப்போ பொறுமை நிதானமாக செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது? மற்றவர்கள் பார்த்து
உன்கிட்ட ஒப்படைச்ச காரியம் இப்படியே லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் லேட் ஆனாலும் அங்க ஒரு அற்புதமான செயல் வடிவம் பெறும் அந்த காரியத்துக்கு அப்படிங்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் உங்களுக்கு நன்மை. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கலையோ அதைப் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். புரியுதுங்களா? நீண்ட நாட்களாக கணவன், மனைவி உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், உங்களை குடும்பத்தில் புரிந்து கொள்ளாதவர்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். அதையும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சில இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பலனை தருமா என்று கேட்டால், அதற்கான முயற்சியும் உங்களுக்கு பலனளிக்கும். அப்போ உத்தியோகத்தில் மேன்மையான உத்தியோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேன்மையான தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அதுல ஒரு மேன்மையான வருமானத்தை நம்ம பெறுவோம். அதன் மூலியமாக ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம். அந்த பொருளாதாரம் நமக்கு ஒரு சிறப்பான வழியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால, பட்ட கஷ்டங்களுக்கு, பட்ட நஷ்டங்களுக்கு, பட்ட துன்பங்கள், துயரங்கள் அத்தனைகளுக்கும் ஒரு விடிவு காலம், ஒரு மோட்ச காலம் நமக்கு பிறந்துருச்சுன்னே நீங்க நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மோட்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மகாரகன், ஜீவனகாரகன் உங்களுக்கு மிகப்பெரிய ஜீவனத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நிச்சயமாக 2025 உங்களுக்கு வானம் வசப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலமும் உங்களுக்கு வசப்படும் நண்பர்களே. எல்லாமே உங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மனம் சொல்ல வேண்டும். என்னால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியம் தான் உங்களை வழிநடத்தும். புரியுதுங்களா? இதற்கிடையில் சில மகர ராசி நண்பர்கள் கேட்கலாம், காலங்காலமாக இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் மாற்றத்தை சந்தித்ததில்லை, உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லி பல பேர் கேட்கலாம். கோடான கோடி மகர ராசி நண்பர்களில் யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் எல்லோருக்குமே முடிவை கொடுத்து விடாது. ராசி பலன்கள் அப்படிங்கிறது இப்ப நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் நடக்கின்ற தசை தசாபுத்திகள் அப்படிங்கிற உங்களுக்கு யோகத்தை தருமானால், அது உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். மற்றபடி இந்த கோச்சார பலன்களுக்கும் உங்க ஜென்ம ஜாதக பலனுக்கும் நடக்கின்ற தசை தசாபுத்திகளுக்கும் சப்போர்ட் இல்லாம இருந்தால், சம்பந்தமே இல்லாம வேற ஒரு அவயோகியினுடைய தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தால், அதற்கு யார் பொறுப்பு? உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்காமல் பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறதான் பொறுப்பு. அதனால எதை செய்ய வேண்டுமானாலும் ஒரு சுய ஆய்வு பண்ணிக்கங்க ஜாதகத்தை. அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இனிமேல் அரசு சார்ந்த துறைகளில் முயற்சி செய்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் கூடுமான வரைக்கும் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். ஏனென்றால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து விட்டால் நமக்கான மெரிட் மார்க் அப்படிங்கிறது நமக்கு கை நழுவி போயிரும். மாணவர்களே, கவனத்துடன் அந்த விஷயத்துல இருங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது வாக்குவாதங்கள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போய்விட்டால் இந்த 2025 உங்களுக்கான மிக அற்புதமான நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் மனசை ரிலாக்ஸா வச்சு நீங்களே ஒரு மனபாரத்தை வர வச்சுக்கிற விடாம பார்த்து பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு வீடு, வண்டி, வாகன, சொத்து பத்து, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாமா அப்படி என்று கேட்டால் ஈடுபடலாம். அதே சமயத்தில் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. குறிப்பா சொல்லப்போனா நீங்க எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஈடுபட்டாலும் அதற்கான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கலை வடிவமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, சிற்ப கலைஞர்களாக இருந்தாலும் சரி, கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது இந்த 2025ஆம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? மனபாரங்கள் நீங்கி மிக அற்புதமாக நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இந்த 2025 உங்களை வழிநடத்த செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்? நீங்கள் செய்த தானம், நீங்கள் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த தர்மம், இது மூன்றுமே இந்த இடத்தில் உங்களை வெற்றியை அடைய வைக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே. நிச்சயமாக இந்த 2025க்கு மேல ஜெயிச்சே தான் தீர்வீங்க. உங்களுக்கு தோல்விகள் இல்லை என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.